பேட் பால் 11 ஆப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேட்சுக்கும் அவங்க ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு வராங்க. உங்களுடைய லாஸை ரெக்கவர் பண்றதுக்காகட்டும் ப்ராஃபிட்டை எக்ஸ்பெனன்ஷியலா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஆப் வந்து பெஸ்ட்டா இருக்கும். இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. மறக்காம அந்த கிவ் அவே கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுங்க. ஃப்ரீ கான்டெஸ்ட் தான். ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ட்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் டெல்லி கேபிட்டல்ஸ் விமன் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் விமன் WPL 2025 ஃபைனல் மேட்சோட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 15th மார்ச் சாட்டர்டே நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிக்க போகுது பிரபோன் ஸ்டேடியம் மும்பையில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். பிரபோன் ஸ்டேடியம் பார்த்தோம்னா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்காக தான் இருந்திருக்கு. இந்த சீசனில் இதுவரை நடந்த 3 மேட்ச்லுமே பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ப்ரொக்ரெஷனில் பார்த்தோம்னா ஆன் பேப்பர் ரெண்டு சைடுமே ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாப் பேட் பண்ணவங்களும் செகண்ட் ஹாப் பேட் பண்ணவங்களும் ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. பட் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சேஸ் பண்ணுறதுக்கு தான் இங்கே நல்லா இருந்திருக்கு. பட் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா இதுவரை நடந்த 3 மேட்ச்லுமே பார் ஸ்கோருக்கு மேலே அடித்ததால் சேஸ் பண்ணும்போது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது ஒரு 170லேருந்து 180க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்கோரை சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்குது. அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா பெவிலியன் எண்ட் அண்ட் சர்ச் கேட் எண்டுன்னு இருக்குது. ஓவராலாக பார்த்தோம்னா மீடியம் ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைடு 68 மீட்டர் இருக்குது. இதுவே ஸ்கொயர் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சைடு 58 மீட்டரும் இன்னொரு சைடு 52 மீட்டராக இருக்குது. ஒரு சைடு பார்த்தோம்னா ரொம்பவே சிறுசாக இருக்குது. அதுக்கப்புறம் டயக்னல் பார்க்கும்போது கவர்ஸ் ரீஜன் அண்ட் மிட் விக்கெட் ரீஜன் 64-59ம் தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைனல் லெக் ரீஜன் 54 and 50 இருக்குது. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் மும்பை டீமுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. ஒரு ஸ்டாக்கோட ரேட் பார்த்தோம்னா அவங்களது 5.6 rupees வந்து இருக்குது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கனாலும் இந்த மேட்சுக்கு ப்ரீ மேட்ச் ஃபேவரட்ஸாக இருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் எலிமினேட்டரில் அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் தான். டெல்லி கேபிட்டல்ஸ் அவங்க வந்து டைரக்ட் ஃபைனலிஸ்ட் ஆனங்காட்டிக்கு ரொம்ப கேப்புக்கு அப்புறம் ப்ளே பண்ண போகிறாங்க. மொமெண்டம் வந்து பிரேக் ஆகிருக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா மும்பை டீம் தான் ஃபேவரபிளாக இருக்காங்க. பட் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய ஸ்டாக்கை நீங்கள் வந்து பை பண்ணலாம். ஏன்னா ரெண்டு டீமில் எந்த டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணாலும் 180க்கு மேலே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரெண்டு டீம்கிட்டையும் பேட்டிங் பவர் நல்லா இருக்குது. அப்படி இருக்கும்போது டெல்லி டீம் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் அவங்களுடைய ஸ்டாக் ரேட் 6.57 வரை ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரீச் ஆனதுக்கப்புறமா நீங்கள் செல் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணும்போது மறுபடியும் இறங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத அப்போ வந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு மேட்சுக்கும் பார்த்தோம்னா ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறது போக ட்ரேடிங்லையும் ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய ப்ராஃபிட்டை எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்கேஸ் ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணதில் லாஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதன் மூலமாக நீங்கள் ரெக்கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாஸ் இந்த ரெண்டு ஆப்லையும் ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. அந்த ரெண்டு ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த ரெண்டு அணிகளும் 7 மேட்சஸ்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 4-3ன்னு டெல்லி கேபிட்டல்ஸ் லீட் பண்ணுறாங்க. லாஸ்ட் 1 year பார்த்தீங்க அப்படின்னா 4 முறை ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுலேயும் 3-1 டெல்லி கேபிட்டல்ஸ் தான் லீட் பண்ணுறாங்க. பட் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் மும்பை டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டிசி விமன் இங்கே டோட்டலாக 4 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இதுவே மும்பை இவங்க பார்த்தோம்னா அவங்க ப்ளே பண்ண 7 மேட்சஸில் 6 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. வின் ரேட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் டோட்டலாக 14 WPL மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணவங்களும் செகண்டாக பேட் பண்ணவங்களும் ஈக்குவலாக வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தோம்னா 168ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 151ம் இருக்குது. இதுவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 184 இருக்குது. ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 184 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் 27 இருக்குது, மீடியம் ரேஞ்சில் இருக்குது. அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இங்கே நடந்த 14 T20 மேட்சஸ் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்க்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க.
ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ்ல 7 ரேஞ்ச்லயும், மிடில் ஓவர்ஸ்ல 8 ரேஞ்ச்லயும் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல இன்னுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் 10க்கு மேல இருக்கு. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்ல தான் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பவுலர்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட்டர்ஸ்க்கு தான் ரொம்பவே சாதகமா இருந்திருக்கு. குறிப்பா லாஸ்டா நடந்த 3 மேட்ச்ல. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா, இங்கேயும் 3 ஃபேஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸ் ஆகட்டும், மிடில் ஓவர்ஸ் ஆகட்டும் இந்த 2 ஃபேஸ்லயுமே ரன் ரேட் 8 ரேஞ்ச்ல இருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 9.8 இருக்கு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போலவே தான் இங்கேயும் இருக்கு. விக்கெட்ஸ்ல பார்த்தோம்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. இந்த மாதிரியான ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட்ல பார்த்தோம்னா செகண்டா பேட் பண்ணும்போது ரிக்வயர்ட் ரன் ரேட் ப்ரெஷர் இருக்கும். அதை ப்ராப்பரா ஹேண்டில் பண்ண தெரியல அப்படிங்கும்போது மிடில் ஓவர்ஸ்ல கொலாப்ஸ் ஆகும். அதுதான் வந்து இங்க நடந்திருக்கு. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி எங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதில் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீன் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இதுவரை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்தா பார்க்கலாம். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா பார்த்தோம்னா 218 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 43% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 52 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 32% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க ஒவ்வொரு 25 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே சுமாராக தான் இருக்கு. எக்கனாமி ரேட்டும் புவரா இருக்கு. 9க்கு மேல கன்சிடர் பண்றாங்க ஒரு ஓவருக்கு. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா டோட்டலா 296 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 58% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 110 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 68% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க ஒவ்வொரு 16 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. பட் எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா இவங்களுக்கும் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸும் நீங்க அப்ரோச் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா இருக்கு. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 65 இருக்கு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல 56 இருக்கு. ரெண்டுத்துமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இந்த சீசன்ல ஃபர்ஸ்டா பேட் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஆகட்டும் ஓப்பனர்ஸ்க்கு 140க்கு மேல இருக்கு. இதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு இந்த பிட்ச் கண்டிஷன் பேட்டர்ஸுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 59% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 35% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. மோஸ்டா டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் இவங்க தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பெருசா லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணல. இந்த சீசன்லயும் அது வந்து அப்படிதான் நடந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல பார்த்துருப்பீங்க, நாட் ஸ்கேவர் அண்ட் ஹெலே மேத்யூஸ் 2 பேருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க டாப் ஆர்டர்ல. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னாலும் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. 56% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. பட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல இல்லாம இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. 30% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 15% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 0.7ம் செகண்ட் இன்னிங்ஸ்ல 0.6ம் இருக்கு. அந்த அளவுக்கு பெருசா ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல 2 இன்னிங்ஸ்மே விக்கெட்ஸ் எடுக்கல இங்க ஓவராலா பார்க்கும்போது. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 2.6 இருக்கு. இங்க மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 1.5 இருக்கு. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இதுவரை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸ் தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 64 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 15 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 20 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் சுமாரா இருக்கு. ஒவ்வொரு 33 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னாலும் இங்க ஸ்பின்னர்ஸ் தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. 46 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் வந்து எடுக்கிறாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட கம்பேர் பண்ணும்போது இங்க கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 32 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க.
நம்ம சேனல்ல அப்லோட் ஆகக்கூடிய ஒவ்வொரு மேட்சுக்கான ப்ரிவ்யூ வீடியோஸ்ல வர ஸ்டாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து அடுத்ததா இன்னும் இந்த மாதிரியான இன்டெப்தான ஸ்டாட்ஸ் நான் ஆட் பண்றேன். அது ஃபேண்டசி டீமுக்கு மட்டும் இல்லாம ட்ரேடிங் ஆகட்டும், முக்கியமா கிராண்ட் லீக் டீம் மேக் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய டீமில் பிளேயர்ஸை செலக்ட் பண்ணுங்க. அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் விமன் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். இவங்க பார்த்தோம்னா இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 8 மேட்சஸில் 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்சஸில் டிஃபைட் ஆயிருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் கன்சிக்யூட்டிவாக 3rd டைம் இவங்க ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் விமன் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் மெக் லேனிங், ஷஃபாலி வர்மா, ஜெமிமா ரோட்ரிகஸ். மிடில் ஆர்டரில் அனபல் சதர்லேண்ட், மெரிசன் கேப், ஜஸ் டொனாசன், சாரா பிரைஸ். லோவர் ஆர்டரில் நிக்கி பிரசாத், மின்னு மணி, ஷிகா பாண்டே அண்ட் டிடா சாது. அடுத்ததா டெல்லி கேபிட்டல்ஸ் விமன் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெக் லேனிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. மும்பை டீமுக்கு 54 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 41 இருக்கு ஆவரேஜ். பெஸ்ட்டாக இந்த கிரவுண்டில் 72 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ராம் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் பேசஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா ஷஃபாலி வர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. மும்பை டீமுக்கு 23 தான் இருக்குது ஆவரேஜ். பட் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்குது, 170க்கு மேலே இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 43 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் ரெக்கார்ட்ஸ் வந்து அபோவ் ஆவரேஜ் இருக்குது, 31 இருக்குது ஆவரேஜ். பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 84 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 மேட்ச்சில் 30 ரன்ஸாக கிராஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர்பான ஃபார்ம்லேயும் இருக்காங்க. மேட்சப்ஸில் லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மற்ற பவுலிங் டேப்பில் பார்த்தோம்னா ரைட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெமிமா ரோட்ரிகஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு, 41 இருக்கு ஆவரேஜ். பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 69 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பட் இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா சுமாராக தான் இதுவரை பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 4 மேட்சஸ்ல 35 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ரீசெண்ட் ஃபார்ம்ல லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் இந்த சீசன்ல வந்து கிடைக்கல. ஏன்னா ஜஸ் டொனாசன் அவங்கள வந்து நிறைய மேட்சஸ் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. மற்ற பவுலிங் டைப்புக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அனபல் சதர்லேண்ட் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா புவராக தான் இருக்கு. பவுலிங்கில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க மும்பை டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. பவுலிங்கில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ், ஸ்பின்னர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் மட்டும் இவங்களுக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா மெரிசன் கேப் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் புவராக இருக்கு, 12 தான் இருக்கு ஆவரேஜ். பட் இந்த கிரவுண்டில் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தோம்னா மும்பை டீமுக்கு 6 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஓவரால் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்கு. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ராம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா ஜஸ் டொனாசன் மும்பை டீமுக்கு சூப்பராக பவுல் பண்ணியிருக்காங்க. 5 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் பார்த்தோம்னா டோட்டலாக 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ராம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சாரா பிரைஸ் மும்பை டீமுக்கு இவங்க ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 21 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ரீசெண்ட் ஃபார்ம்ல இந்த சீசன்ல ப்ளே பண்ண 4 மேட்ச்ல இதுலயுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. மேட்சப்ஸ்ல ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா நிக்கி பிரசாத் மும்பை டீமுக்கு இவங்க ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 35 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த சீசன்ல தான் அடிச்சிருந்தாங்க. அடுத்ததா மின்னு மணி மும்பை டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ரீசெண்ட் ஃபார்ம்ல லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ராம் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஷிகா பாண்டே பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஓவராலாக சுமாராக தான் இருக்கு. பவுலிங்கில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க மும்பை டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 4 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காங்க. ரீசெண்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கன்சிஸ்டண்டாக எல்லா மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக மஸ்ட் பிக்காக இருக்காங்க.
அதுக்கப்புறம் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங்கில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. கடைசியாக டிடா சாது இவங்க 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காங்க மும்பை டீமுக்கு. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் விமன் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். இவங்க பார்த்தோம்னா இந்த சீசனுடைய லீக் ஸ்டேஜ் முடிவில் அவங்க ப்ளே பண்ண 8 மேட்சஸில் 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் செகண்ட் பிளேஸில் இருந்தாங்க. எலிமினேட்டர் மேட்ச்சில் பார்த்தோம்னா குஜராத் ஜெயின்ஸை 47 ரன்ஸ் டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த டீமோட பேட்டிங் யூனிட் ரொம்பவே ஸ்ட்ராங்கராக இருக்குது. அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் விமன் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ஹேலே மேத்யூஸ், யாஸ்டிகா பாட்டியா, நாட் ஸ்கேவர் பிராண்ட். மிடில் ஆர்டரில் ஹர்மன் பிரீத் கௌர், அமலியா கேர், அமன்ஜோத் கௌர், சஜீவன் சாஜனா. லோவர் ஆர்டரில் கமாலினி, சன்ஸ்கிருதி குப்தா, ஷப்னம் இஸ்மாயில் அண்ட் ஷைகா இஷக். அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் விமன் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேலே மேத்யூஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ரொம்ப பவராக இருக்குது. டெல்லி டீமுக்கு 7 மேட்சஸில் 101 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெரிசான் கேப் அவங்க தான். ஏன்னா அவங்களுடைய பாலில் தான் அதிக முறை அவுட் ஆயிருக்காங்க. இந்த கிரவுண்டில் 7 மேட்சஸில் 225 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஆவரேஜ் நல்லா இருக்குது. பவுலிங்கில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க டெல்லி டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. வென்யூர் ரெக்கார்ட் பவுலிங்கில் ரொம்ப நல்லா இருக்குது இவங்களுக்கு. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் 2 மேட்ச்லையும் பவுலிங்கில் பார்த்தோம்னா டோட்டலாக 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸும் இவங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததா யாஸ்டிகா பாட்டியா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் இவங்களுக்கும் சுமாராக தான் இருக்குது. 7 மேட்சஸில் 131 ரன்ஸ் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 57 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் 7 மேட்சஸில் 145 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. ஓவரால் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் எதுலேயுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் அண்டு லெக் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா நாட் ஸ்கேவர் பிராண்ட் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 துறை ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்குது. டெல்லி டீமுக்கு 51 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 95 ஆவரேஜ் இருக்குது. சூப்பர்பான ஃபார்ம்லேயும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தோம்னா 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க டெல்லி டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 மேட்ச்சில் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் டோட்டலாக 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பவுலிங் மேட்சப்ஸ் இவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ஹர்மன் பிரீத் கௌர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் இவங்களுக்கும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. டெல்லி டீமுக்கு 33 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 95 ஆவரேஜும் இருக்குது. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 77 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசன்ட் ஃபார்ம் பார்த்தோம்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காங்க. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. மெயினாக ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்க்கு எதிராக ரொம்ப நல்லா இருக்குது. பவுலிங்கில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா அமலியா கேர் பேட்டிங் ஸ்டாட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. பவுலிங்கில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க டெல்லி டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸும் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் எதுலேயுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணலை. பவுலிங்கில் பார்த்தோம்னா டோட்டலாக இவங்க 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் பவுலிங்கில் சூப்பராக இருக்குது. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸும் இவங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததா அமன்ஜோத் கௌர் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா டெல்லி டீமுக்கு ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 42 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. பவுலிங் ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் எதுலேயுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. பவுலிங்கில் ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் ஆஃப் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் இவங்களுக்கு புவராக இருக்குது. அடுத்ததா சஜீவன் சாஜனா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் பேட்டிங் ஸ்டாட்ஸ் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் எதுலேயுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. ஆர்சிபி விமன் டீமுக்கு மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. 12 பால்ஸ் 23 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. மேட்சப்ஸில் பவுலிங் மேட்சப்ஸ் இவங்களுக்கும் சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா கமாலினி பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் எதுலேயுமே 30 ரன்ஸை கிராஸ் பண்ணல. அந்தளவுக்கு இவங்களுக்கு பேட்டிங் சான்ஸும் கிடைக்கல. அடுத்ததா சன்ஸ்கிருதி குப்தா இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காங்க. இந்த சீசனில் பார்த்தோம்னா டோட்டலாகவே ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. அடுத்ததா ஷப்னம் இஸ்மாயில் இவங்க பார்த்தோம்னா டெல்லி டீமுக்கு 6 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ரீசன்ட் ஃபார்மில் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸும் இவங்களுக்கு நல்லா இருக்குது. அடுத்ததா ஷைகா இஷக்
இவங்க பார்த்தோம்னா டெல்லி டீமுக்கு 6 இன்னிங்ஸில் 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கிறவும் நல்லா பவுல் பண்ணியிருக்காங்க சைகா இஷக். அடுத்ததா இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி டீம் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டீம் ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். 2 டீமையும் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தோட தான் இருக்காங்க. பட் சில கன்சர்ன்ஸ்லாம் இருக்குது. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசனில் நடந்த போட்டிகளில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்தால் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. மெக்லானிங் அண்டு ஷஃபாலி வர்மா இந்த 2 பிளேயர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான ரன்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர்லேருந்து ப்ரமோட் பண்ணி ஜெஸ் ஜொனாசன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அனபல் சதர்லாண்ட் ஆகட்டும், முக்கியமாக மெரிசான் கேப் இந்த 2 பேர்த்துக்கிட்ட இருந்து பெருசாக கான்ட்ரிபியூஷன் வரல. லாஸ்ட் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா மெரிசான் கேப் வந்து 1 டவுன் கிளம்பறங்கிட்டு வந்தாங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் 2த்துலையுமே நல்ல வேல்யூ இருந்துச்சு. பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வேல்யூபிளான பிளேயராக இல்லை. ஒருவேளை இந்த போட்டியில் டிசி டீமோடைய டாப் ஆர்டர் பேட்டர் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது மிடில் ஆர்டரில் அவங்க வந்து எந்த அளவுக்கு இந்த மாதிரியான ஹை ப்ரெஷர் கேமில் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. இதுவே மும்பை டீம் எடுத்துட்டிங்கனாலும் அதிகமாக ஸ்டார் பிளேயர்ஸை நம்பி தான் இருக்காங்க. இந்த சீசனில் பார்த்தோம்னா ஹேலே மேத்யூஸ் அண்டு நாட்ஸ்கெவர் இந்த 2 பேர்த்துக்கிட்ட தான் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. ஒருவேளை இந்த ஹை ப்ரெஷர் கேமில் இந்த 2 ஸ்டார் பேட்டர்ஸும் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது பார்த்தோம்னா ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மிடில் ஆர்டர் ஆகட்டும், லோவர் மிடில் ஆர்டர் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக கேம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணலை. இந்த மாதிரியான ஹை ப்ரெஷர் கேமில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தோம்னா ஒரு க்ளோஸ் கேம் இந்த மேட்ச்சில் நம்ம எதிர்பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் பார்த்தோம்னா யாஸ்டிகா பாட்டியா, இன்னொரு ஆப்ஷன் சாரா பிரைஸ் இருக்காங்க. இவங்க ஓப்பனிங் கிளம்புறங்கிறதால அதுக்கு அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப புவராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மேட்சப்ஸில் பார்த்தீங்கன்னாலும் மெரிசான் கேப் அண்டு ஷிகா பாண்டே இந்த 2 பேர்த்துக்கு எதிராக 2 முறை அவுட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் ஒரு ஹை ப்ரெஷர் கேமில் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது டவுட்டாக தான் இருக்குது. கிராண்ட் லீக்ல வேணால் ஒரு சில டீம்ஸில் சாரா பிரைஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா மெக்லானிங், ஜெமிமா ரோட்ரிகஸ் அண்டு ஹர்மன் பிரீத் கௌர் இந்த 3 பேர்த்தில் பார்த்தோம்னா ஜெமிமா ரோட்ரிகஸ் இவங்களை நம்ம டிஃப்ரென்ஷியல் பிளேயராக பிக் பண்ணியிருக்கோம். யாருக்கு பதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஷஃபாலி வர்மா. நீங்கள் ஷஃபாலி வர்மாவும் பிக் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஷியல் ஆப்ஷன் அவைலபிளாக இல்லை. எப்போவுமே ஒரு ஃபேண்டசி டீமில் 3 டிஃப்ரென்ஷியல் பிளேயர்ஸ் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஆப்போனன்ட் டீமை பீட் பண்ண முடியும். இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பேட்டர்ஸில் ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் 2த்துலையுமே ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதால அதுலேருந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால தான் நம்ம பேட்டர்ஸில் ரிஸ்க் எடுத்திருக்கோம். இது பெரிய ரிஸ்க் தான். கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து எடுங்க. இந்த மேட்ச் பார்த்தோம்னா கிராண்ட் லீக் மேட்சாக தான் இருக்குது. ஸ்மால் லீக்கு ஏற்றது கிடையாது. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா ஜெஸ் ஜொனாசன், மெரிசான் கேப், அனபல் சதர்லாண்ட், நாட்ஸ்கெவர், ஹேலே மேத்யூஸ் அண்டு அம்லியாக்கர் இந்த 6 பேரும் பார்த்தீங்கன்னா மஸ்ட் பிக்காக இருக்காங்க. 6 பேருமே குவாலிட்டியான பிளேயர்ஸ். பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஷப்னம் இஸ்மாயில் இப்போதைக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். இது போக மற்ற பெஸ்ட் பிக்குன்னு பார்த்தோம்னா ஷிகா பாண்டே வந்து இருக்காங்க. டிசி விமன் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்கள நீங்கள் எடுக்கலாம். இன்கேஸ் டிசி விமன் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணி 180க்கு மேலே அடிப்பாங்க, லாஸ்ட்டாக இங்கே நடந்த 3 மேட்ச் போல் 180, 190க்கு மேலே அடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணால் செகண்டாக பவுல் பண்ணும்போதும் கூட நீங்கள் ஷிகா பாண்டேவை ட்ரை பண்ணலாம். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் பார்த்தோம்னா நாட்ஸ்கெவர், ஹேலே மேத்யூஸ் அண்ட் ஜெஸ் ஜொனாசன் இருக்காங்க. இந்த 3 பேர்த்தில் சேஃபஸ்ட் ஆப்ஷன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாட்ஸ்கெவர் தான். ஏன்னா இவங்க வந்து ப்ராப்பரான கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ப்ளே பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஷாட்ஸில் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஹேலே மேத்யூஸ் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு பால்லேருந்தே ரொம்ப அக்ரெசிவாக ப்ளே பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா ஹேலே மேத்யூஸ் அவங்களுக்கு வந்து மெரிசான் கேப்புக்கு எதிராக த்ரெட் இருக்குது. 6 முறை அவுட் ஆயிருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100க்கு கீழே இருக்குது. பட் இது வந்து ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக் அப்படிங்கிறதால அந்தளவுக்கு இந்த மேட்சப்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஒருவேளை பிச் ரிப்போர்ட்டில் இந்த பிச் கண்டிஷன் வந்து இனிஷியல் ஓவர்ஸில் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து இது த்ரெட்டாக இருக்கலாம். 50-50 சான்ஸ் இருக்குது. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா அம்லியாக்கர், ஷஃபாலி வர்மா அண்ட் அனபல் சதர்லாண்ட் இருக்காங்க. அனபல் சதர்லாண்ட் பார்த்தோம்னா டிசி விமன் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னாலும் அந்த பேட்டிங் ஃப்ரெண்ட்லி டெக்காக இருந்தாலும் டெத் ஓவர்ஸில் ரன்கள் அதிகமாக போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால விக்கெட்ஸை இழந்திருக்காங்க பேட்டர்ஸ். அந்த சீப் விக்கெட்ஸ் இவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி எங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.